வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஇ மரைன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் இவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்ன, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரைன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. அட்லீஸ்ட் 55% மார்க் எடுத்துருந்துருக்கணுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாமே மெயின் சப்ஜெக்டாக இருக்கணுங்க. ரெகனைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணுங்க. இதுதாங்க இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. கோர்ஸ்க்கான ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக போட்டு, ஷிப்பு, சப்மரைன்ஸ் இது மாதிரி நிறைய வாட்டர் டிரான்ஸ்போர்ட்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்யூப்மெண்ட்டு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், டெவலப் பண்ணுறதுக்கும், டிசைன் பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த கோர்ஸ் டீல் பண்ணுது. அதே மாதிரி இந்த கோர்ஸை படித்த அப்புறம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸில் நிறைய ஃபீல்டு பற்றின பிரின்சிபல்ஸ் எல்லாமே கற்றுக்க முடியுதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கு, ஓஷனோகிராஃபி, எக்னாலஜி, எக்கனாமிக்ஸு, பயாலஜி நிறைய விஷயங்கள் இந்த கோர்ஸில் இன்க்ளூட் ஆகுதுங்க. இருக்குன்னு பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் 1, பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஒர்க் ஷாப் ப்ராக்டிகல்ஸ் 1, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் 1, ஒர்க் ஷாப் டெக்னாலஜி, ஜியோமெட்ரிக்கல் டிராயிங், பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் லெபார்டரி, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் லேப். செமஸ்டர் 2ல் சிமென்ஷிப், எலிமெண்டரி, நேவிகேஷன் அண்ட் survival at sea, மேத்தமெட்டிக்ஸ் 2, அப்ளைடு தெர்மோடைனாமிக்ஸ் 1, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் 2, இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக் டிராயிங், அப்ளைடு மெக்கானிக்ஸ் லெபார்டரி, ஒர்க் ஷாப் ப்ராக்டிகல் 2, கம்ப்யூட்டர் லெபார்டரி 1. செமஸ்டர் 3ல் கம்ப்யூட்டேஷன் மேத்தமெட்டிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்ளைடு தெர்மோடைனாமிக்ஸ் 2, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் 2, மெக்கானிக்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் 1, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 1, மெரைன் இன்ஜினியரிங் டிராயிங், எலக்ட்ரானிக்ஸ் லெபார்டரி, ஹீட் அண்ட் கெமிக்கல் லெபார்டரி, ஒர்க் ஷாப் ப்ராக்டிகல் 3. நெக்ஸ்ட் செமஸ்டர் 4ல் மெரைன் பாய்லர், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிஎல்சி, மெக்கானிக்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் 2, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 2, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெரைன் ஹீட் இன்ஜினியரிங் அண்ட் ஏர் கண்டிஷனிங், அப்ளைடு மெரைன் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், ஹீட் அண்ட் பாய்லர் கெமிக்கல் லெபார்டரி, கம்ப்யூட்டர் மைக்ரோப்ரொசர் அண்ட் பிஎல்சி லெபார்டரி, ஒர்க் ஷாப் ப்ராக்டிகல் 4, கண்ட்ரோல் இன்ஜினியரிங் லெபார்டரி. செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸு, ஸ்டிஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், மரைன் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் 1, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெரைன் ஆக்சிலரி மிஷின் 1, நாவல் ஆர்கிடெக்சர் 1, எலிமெண்டரி டிசைன் அண்ட் டிராயிங், மெட்டீரியல் சயின்ஸ் லெபார்டரி, லைப்ரேஷன் லெபார்டரி அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லெபார்டரி, மரைன் பவர் பிளான்ட் ஆப்ரேஷன் 1. செமஸ்டர் 6ல் பார்த்தீங்கன்னா ஷிப் ஃபயர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், மரைன் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் 2, மரைன் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, மரைன் ஆக்சிலரி மிஷின் 2, நாவல் ஆர்கிடெக்சர் 2, மேனேஜ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், மரைன் ஸ்டீம் இன்ஜினியரிங், ஃபயர் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் சேவிங் appliance laboratory, marine powder plant operation 2, electrical machines laboratory. செமஸ்டர் 7ல் பார்த்தீங்கன்னா ஷிப் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்டு மரைன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன், ஐஎம்ஓ, அட்வான்ஸ்டு மரைன் டெக்னாலஜி, இன்ஜின் ரூம் மேனேஜ்மெண்ட், எலக்டிவ், மரைன் மிஷினரி அண்ட் சிஸ்டம் டிசைன், சிமுலேட்டர் அண்ட் சிமுலேஷன் லேபரட்டரி, டெக்னிக்கல் பேப்பர் அண்ட் ப்ராஜெக்ட். செமஸ்டர் 8ல் ஆன்போர்ட் ட்ரைனிங் அண்ட் அசஸ்மெண்ட், ஒயேஜ் அண்ட் ட்ரைனிங் ரிப்போர்ட், ப்ராஜெக்ட் ஆன் என்விரான்மெண்ட், விவா. படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 15 lakhs வரைக்கும் வருங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாங்க. படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட் ஆகலாங்க, மெரிடைம் எஜுகேட்டர் ஆகலாம், செகண்ட் மெரைன் இன்ஜினியர் ஆகலாம், ஷிப் மேனேஜர், ஷிப் ஆப்ரேட்டர், மெரைன் சர்வேவர், சீஃப் மெரைன் இன்ஜினியர், போர்ட் மேனேஜர் இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போகலாங்க. டாப் ரெக்ரூட்டிங் ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், ஷிப் பில்டிங் கம்பெனிஸ், நாவல் ஜாப்ஸு, ஹார்பர் அண்ட் போர்ட்ஸு, காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜாக இவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் per annum கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷனை பொறுத்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குங்க, அதை ஃபில் பண்ணி அனுப்புனாலே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் நாங்களே கிளியர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.